பிரைஸ் தி லார்ட். பைபிள்லேருந்து இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும். 100 ஆடு இருக்கிற ஒரு மந்தையில் ஒரு ஆடு காணாமல் போகுது. அந்த ஒரு ஆடு காணாமல் போகுதுன்னா கண்டிப்பாக தன்னுடைய மேய்ப்பெண்ணுடைய சத்தத்திற்கு அது கவனிச்சிருக்காது. தன் பார்வைக்கு பச்சையாக தெரிகிற சிலதை தேடி அது ஓடி இருக்கலாம். அதனால் அது விலகி போயிருக்கலாம், தொலைஞ்சிருக்கலாம். ஆனால் அது என் பேச்சை கேட்கலையே, என் வழியில் வரலன்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பன் வந்து ஆட்டை மறக்கலை. அதில் சொல்லப்பட்டிருக்கு, 99 ஆடையும் அந்த மேய்ப்பனை வந்து வனாந்தரத்தில் விட்டுட்டு தொலைஞ்சி பொண்ணா அந்த ஒரு ஆட்டை தேடி வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம வழி விலகி வந்திருக்கலாம், தன் சபையை விட்டு வந்திருக்கலாம், பாவத்தில் விழுந்திருக்கலாம், மறுபடியும் சர்ச்சுக்கு போகிறதுக்கோ ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கோ குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம். உங்கள் கேம் இன்னும் முடியல. ஆண்டவர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். யார் உங்களை விசாரிக்காமல் போனாலும், யார் உங்களை கேட்காமல் இருந்தாலும் சரி, ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான்றதை மறந்துடாதீங்க. உங்களை தெரிந்து கொண்டவர். சர்ச்சில் இருக்கிற 99 ஆடை பற்றி அவருக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் தொலைஞ்சி போன மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். திருப்பி எப்போ வருன்னு பார்த்துட்ருக்காரு. நம்ம செய்கிற ஒரு காரியத்தையும் அவர் நோக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை இன்னும் மறக்கலை. உடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் போதும் ஆண்டவர் உன்னை மீட்டுக் கொள்ளுறது. எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸில் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட மட்டும் திரும்புங்க. ஆண்டவர் சடுதியில் இப்படி வச்சுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். God bless you.